ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். கட்டாரி மங்கலம் அழகிய கூத்தர் திருக்கோவில் 4வது செப்புச்சிலை நடராஜர் ஆகும். இங்கு ஈசன் நல்லதவம் செய்த நாச்சியார் சமேத வீரபாண்டீஸ்வரராகவும் சிவகாமி அம்பாள் சமேத அழகிய கூத்தராகவும் காட்சி தருகிறார். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலையும் செப்பறை கோவிலையும் கட்டிய மன்னர் ராமபாண்டியனின் ஆளுகைக்கு உட்பட்ட சிற்றரசன் வீரபாண்டியன். செப்பறையில் புதிய நடராஜர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை அறிந்து செப்பறைக்கு வந்து நடராஜரை தரிசிக்கிறான் வீரபாண்டியன். அப்போது மிக அழகாக இருக்கும் நடராஜர் சிலை அவனை கவர்கிறது. உடனே ஏற்கனவே 2 நடராஜரின் சிலைகளை செய்த அதே சிற்பியிடம் இதே போல் அழகாக 2 நடராஜர் சிலைகள் செய்யுமாறு கூறினான் வீரபாண்டியன். சிற்பியும் அதே போல் 2 அழகிய நடராஜர் சிலைகளை செய்தார். அவற்றின் அழகில் மெய்மறந்த வீரபாண்டியன் ஆனந்தம் கொண்டான். அதே சமயத்தில் அந்த சிற்பி இதே போல சிலைகளை யாருக்கும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் சிற்பியை கொன்றுவிடும்படி காவலாளிகளுக்கு கட்டளையிட்டு சென்று விட்டான். காவலாளிகள் சிற்பியின் மீது இரக்கம் கொண்டு அவரது ஒரு கையை மட்டும் துண்டித்து விட்டனர். சிற்பியின் கையை வெட்டியதை கேள்விப்பட்ட மன்னர் ராமபாண்டியன் வீரபாண்டியன் மீது கோபம் கொண்டு அவனது கைகளை துண்டித்தார். அதன் பிறகு கட்டாரிமங்கலம் கோவிலில் நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் ராமபாண்டியன். அதுவே அழகிய கூத்தர் நடராஜர் ஆகும். தாயார் நல்லதவம் நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு நவகிரகங்கள் தங்கள் துணைவியருடன் அருள்பாலிப்பது சிறப்பம்சமாகும். பித்ரு தோஷம், நவகிரக தோஷம், திருமண தடைகள் நீங்க பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த கோவிலில் பழமையான வன்னி மரமும் மகா வில்வமும் அமைந்துள்ளன. தலவிருட்சம் மாதுளை மரம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா பேய்க்குளம் அருகே அமைந்துள்ளது கட்டாரிமங்கலம் ஆலயம். கட்டாரிமங்கலம் ஒரே சிற்பியால் செய்த 5 நடராஜர் அழகிய கூத்தர் திருக்கோயில். கோயிலோட வரலாறு பத்தி ஐயா இப்ப சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். இந்த கோயில் பஞ்ச விக்ரஸ்தலத்துல ஒண்ணு. வீரபாண்டிய மன்னர் இந்த கோயிலை நிறுவனம்ன்றதுக்காக இந்த கிராமத்தை அவர் செலக்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்கிறாரு. கோயிலை இது பண்ணி இந்த பஞ்ச விக்ரஸ்தலம் 5மே இது பண்றேன்னு பண்ணிருப்போ அந்த சிற்பியை 4 சிலை செஞ்சு முடிச்ச உடனே 5வது சிலை செய்ய வேணாம், அவரை என்ன பண்றேன்னா அவரை இது பண்ணிருங்கன்னு சொல்லி மன்னர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அவர் அங்க கொண்டு போய் வேணாம், இவரை நாம எல்லாம் இது பண்ண வேணாம்னு சொல்லி அவர் கையை மட்டும் எடுத்து அங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. இனி பழையபடியும் இறைவன் ஒரு சிலை செய்ய சொல்றாரு, கண்டிப்பா நான் செய்யணும்னு தான் அந்த கடை சிலை கருவேலங்குளத்துல இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப அருமையா சொன்னாங்க நமக்காக கோயில் வரலாறு. நன்றி. அடுத்த பதிவில் கருவேலங்குளம் ஆனந்த நடராஜர் கோவிலை பற்றி பார்க்கலாம். பதிவுகள் தொடரும். திருச்சிற்றம்பலம்.